மீண்டும் சர்ச்சையை கிளப்பிய ஆதவ். ரஜினி பஞ்சாயத்து முடிவதற்குள் அடுத்த சர்ச்சை. விஜய் எங்கே? தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவிற்கு ஒரு மாதங்கள் கூட இல்லாத சூழலில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பு, பிரச்சாரம் என பம்பரமாக சுழல தொடங்கியிருக்கின்றன. இந்த முறை தமிழகத்தில் 4 முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது. புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து தேர்தலை சந்திக்கிறது. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவிக்க விஜய் பணிகளை செய்து வருகிறார். மேலும் பரப்புரையை தொடங்கவும் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னை எழும்பூரில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் தாவேகாவில் இணைய வாசலில் வந்து நிற்பதாக கூறியிருந்தார். 2 நாட்களில் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணைவார்கள். புதுவையில் இன்றைக்கு காங்கிரஸ் நடுத்தெருவில் நிற்கிறது. அங்கு நாராயணசாமியை போன்று தமிழ்நாட்டில் ப. சிதம்பரம் உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களும் தாவேகா வாசல் முன்பு நிற்கிறார்கள். ஆனால் இங்குள்ள வயதானவர்கள் பெட்டி வாங்கிக் கொண்டு அடமானம் வைத்து விட்டதாக காங்கிரஸ் கட்சியினர் புலம்புகிறார்கள். இன்னும் 2 தினங்களில் காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் தாவேகாவில் ஐக்கியமாக போகிறார்கள். பிடிக்காத ஒரு பெண்ணை அழைத்து ரூமில் அடைத்து கட்டாய கல்யாணம் செய்து வைத்தது போலத்தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்று பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த பேச்சை கண்டித்த காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர், ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலடி கொடுப்போம், பொறுப்பின்றி பேசிவிட்டு தப்பித்து விடலாம் என நினைக்க கூடாது. காங்கிரஸ் வரலாறு தெரியாதவர்கள் ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். ஏற்கனவே ரஜினி பற்றி பேசி ஆதவ் சர்ச்சையில் சிக்கினார். ரஜினிகாந்த் ரசிகர்களின் வாக்குகள் கிடைக்குமா என்ற சந்தேகத்திற்கு மத்தியில் காங்கிரஸை சீண்டி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. விஜய் அமைதியாக இருப்பதாலேயே ஆதவ் ஆடுவதாகவும், அவரை நாளை நடுத்தெருவில் நிற்க வைக்க அன்று முதல் இன்று வரை கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும் என நம்ப வைத்து ஏமாற்றப்படுவதாக கூறப்படுகிறது.